உங்களுக்கு தெரியுமா? ஒரு மிக்ஸர் ஜார்ல 1/2 கப் பால், நல்ல பழுத்த 4 வாழைப்பழம், அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கெட்டி தயிர், புளிக்காத தயிர் மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு, வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு, கிரைண்ட் பண்ணத ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துட்டு, இதில 1/2 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், கொஞ்சமா உப்பு, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்ல சுட சுட தண்ணி வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மஃபின் ட்ரேல சேர்த்துக்கலாம். பட்டர் பேப்பர் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா, நீங்கள் வந்து பட்டரை கூட அப்ளை பண்ணி, இந்த மாதிரி ஈவனா எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. இது கூட மேலே டாப்பிங்க்கு நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி, நட்ஸ் ஆர் சாக்லேட் கூட சேர்த்துட்டு 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா, பனானா கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும். பனானா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டே பிடிக்க மாட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.